போர் அடிக்குதுன்னு பெயிண்ட் வச்சுட்டா துரத்த ஆரம்பிச்சிட்டா மக்களே. இந்த நாய் வச்சுருக்கு குண்டை பைய சும்மா சும்மா நம்மளே துரத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேறு வேலை இல்லையா? அவனு வேற ஒன்றும் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்க மாட்டானா? என்ன இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க? ரொம்ப மோசமாக இருக்கானுங்கடா. ஐயோ இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராக்கில் வேகமாக ஓடிட்டு இருக்கோம். பின்னாடி ட்ரெயின் வந்து மோதாமல் இருந்தால் சரி மக்களே. ரொம்ப போர் அடிக்குது. பொறுமையாக ஓடலாம் மக்களே. ஆனால் அவன்கிட்ட மட்டும் மாட்டிக்க கூடாது. மாட்டினோன்னா நம்ம கதை முடிஞ்சுது. அவன் பைல்வான் மாதிரி இருக்கான். இப்போ நம்ம இதை பிடிச்சிக்கலாம் வாங்க வேகமாக போவோம். இப்போ வந்து ஏதோ பெயிண்ட் திட்டு மாதிரி இருக்குது, அதை பிடிச்சிட்டோம். வாங்க அதில் போகலாம். இப்போ போயிட்டுருக்கோம். ஏதோ மிஷன் கம்ப்ளீட்டட்னு காட்டுச்சு. நான் போயிட்டுருக்கேலே. போவோம். அடுத்து ஜம்பிங் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மேக்னெட் கிடச்சிது மக்களே. அந்த மேக்னெட் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் மக்களே. அவுட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. எப்படியும் நம்ம அவுட் ஆகக்கூடாது. எப்போதும் போல் நம்ம அவுட் ஆகாமல் விளாடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி ஒரு ஜம்பிங் ஷூ எடுத்துட்டோம் மக்களே. ஜம்பிங் ஷூ எடுத்து டமால்னு ஜம்ப் பண்ணுவோம் வாங்க. அப்படி ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இப்படி ஒரு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம நிறையா தூரம் ஓடியாச்சு. இருந்தாலும் பார்ப்போம் அவுட் ஆகுறோமா இல்லையான்னு. ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு வாங்க மக்களே. ஐயோ அவுட் ஆகிட்டான். அட மண்டையன்.